அர்ஜுன், அம்மா அம்மா இத பாரு அர்ஜுன், இந்த வீடு உங்க அப்பாவுடையது. எனக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டு மேல உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் இருக்கு. உன்னை வீட்டை விட்டு போக சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. அதனால நீ வீட்டுக்குள்ள வரலாம். அம்மா, அப்போ மலர் அவ என்ன ஏமாத்திருக்கா. அது காரணமே நான் தானம்மா. இங்க பாரு அர்ஜுன், தேவையில்லாம கண்டவங்கள பத்தி எல்லாம் என்கிட்ட நீ பேசாத. நீ உள்ள வா. அம்மா, மலர் கண்டவ இல்லம்மா, நான் தாலி கட்டினவ, என் ஒய்ஃப். அவ இல்லாம நான் மட்டும் வர எனக்கு விருப்பம் இல்லம்மா. அர்ஜுன், என்ன பேசுற நீ? நீ பேசாம இரு மலர். அம்மாவை விட உனக்கு பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டால. அம்மா இல்லம்மா, உங்க அளவுக்கு அவளும் எனக்கு முக்கியம் தான் சொல்றேன். இதுவே மலர் என்னை விட உனக்கு உங்க அம்மா தான் முக்கியமா போயிட்டாங்கன்னு கேட்டா கூட நான் இதே பதில தான் சொல்லுவேன். எனக்கு நீங்க 2 பேரும் முக்கியமா. என்ன நடக்குதுங்க? இந்த அம்மாக்கு என்னாச்சு? திரும்பவும் அர்ஜுனை கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. மலரையும் சேர்த்து உள்ள கூப்பிடுறதுன்னா சொல்லுங்க, நான் வரேன். இல்லனா நாங்க சரி, உள்ள வா. அவளும் வரட்டும். ஆனா ஒண்ணு, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ கையால நான் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதே மாதிரி அவ கூட இந்த வீட்ல ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. அதுக்கு சம்மதம்னா உள்ள வாங்க, இல்ல உங்க இஷ்டம் போல என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அம்மா 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 இருங்கம்மா. என்னம்மா இது? அதுக்குள்ள மனசு மாதிரி உள்ள வர சொல்லிட்டீங்க. அவ உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? மறக்கவும் இல்ல, மன்னிக்கவும் இல்ல. இன்னைக்குன்னு இல்ல, இனி எத்தனை நாள் ஆனாலும் அந்த மலரை நான் ஏத்துக்க மாட்டேன். அதே சமயத்துல என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனை நான் தொலைக்க விரும்பல. அவனுக்காக அவளை நான் சகிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு இல்லம்மா, அந்த மலர் திரும்பவும் உள்ள வந்துட்டா எல்லாத்தையுமே அவ இஷ்டத்துக்கு மாத்திருவா. அதுக்கப்புறம் அவளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? இப்ப அவளை உள்ள வான்னு விட்ட நானே நாளைக்கு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன அர்ஜுன் யோசனை? வா போலாம். இல்ல மலர், வேண்டாம். இப்படி எல்லாம் கண்டிஷனோட நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகணும்னா அப்படி ஒரு வீடு எனக்கு வேண்டாம். வா, வெளியே எங்க போயிருக்கலாம். வா அர்ஜுன், என்ன விளையாடுறியா? நானே அத்தை இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி வந்துட்டாங்களேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடான்னா வெளியே போகணும்னு சொல்ற? மலர், உனக்கு புரியலையா? அவங்க இன்னமும் உன்னை மன்னிக்கல. சொந்த மருமகளை கூட அவங்க இன்னும் உன்னை கன்சிடர் பண்ணல. என் மேல இருக்க பாஸ்தால தான் உன்னை உள்ள வர சொல்லிருக்காங்க. இது தேவையா சொல்லு? தேவைதான். அத்தைக்கு உன் மேல உள்ள பாசம் இப்படி இறங்கி வர வச்சு உள்ள கூப்பிட்டு இருக்கு. என் மேல இருக்கிற கோவம் இப்படி கண்டிஷன் போட வச்சிருக்கு. எங்கேயோ தூரத்துல இருந்துகிட்டு அவங்க மனசு மாறுவாங்கன்னு காத்திருக்கிறத விட அவங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு அவங்களையும் பாத்துக்கிட்டு அவங்க மனசை மாத்தவும் முயற்சி பண்ணலாம்ல. இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு. அதுவும் போக அந்த துர்காவை நம்பி எல்லாம் அத்தைய விட்டுட்டு போக முடியாது, புரியுதா? நீ இப்ப என்ன சொல்ல வர? வா, வீட்டுக்குள்ள போலாம். வா. அர்ஜுன், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி.
உங்க பேச்ச தட்டாம வீட்டுக்கு வந்துட்டோம். என் மக அடம் புடிச்சானேன்னு தான் உன்னை நான் உள்ள வர அனுமதிச்சேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு. எண்ணி ஒரே மாசத்துக்குள்ள என் மகனையே உன்னை வேண்டான்னு சொல்ல வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. என்ன அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரிங்க அத்தை, அப்ப நானும் ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல, அதே ஒரு மாசத்துக்குள்ள நீங்க மனசு மாறி என் மருமக மலர் மாதிரி வருமான்னு என் உச்சன் தலையில முத்தம் கொடுத்து கொஞ்சரா மாதிரி நான் பண்றேனா இல்லையான்னு பாருங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கும். ஏன்னா நீங்க வெளியே தான் எனக்கு அத்தை மாதிரி பேசுறீங்க, ஆனா மனசுக்குள்ள எனக்கு அம்மா மாதிரி என் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பாத்தீங்களாமா, உங்ககிட்டே சவால் விட்டுட்டு போறா. போட்டும், எங்க போயிட போறா? நான் சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பல. நான் செண்பகவள்ளியில. மலர், அம்மா பார்த்து பேசிட்டியா? அத்தைய பார்த்து மன்னிப்பும் கேட்டேன், அத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. நீயும் அத்தைய பார்த்து சாரி கேட்டுட்டு வா அர்ஜுன். எதுக்கு? நான் சொன்ன மாதிரி போய் அத்தை கிட்ட சாரி கேளு. தப்பு நம்ம மேல தானே, நம்ம தானே நம்ப வச்சு ஏமாத்தணும். அந்த கோவம் அத்தைக்கு நம்ம மேல இன்னமும் இருக்கு. நீ போய் சாரி கேளுனா கேள. சரி. அம்மா கிட்ட தனியா பேச போறான். பேசி கீசி மனசை மாத்திர போறான். இவங்களே நம்ப முடியாது. இவன் மேல பாசம் அதிகம். நம்ம போய் ஃபாலோ பண்ணுவோம். அம்மா, இப்பதான் அம்மாவை பார்க்க நேரம் கிடைச்சதா?